அன்பர்களே, இன்று தை 1 பொங்கல் விழா. அனைவருக்கும் பொங்கல் விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மோதேரா சூரிய பகவான் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்து சமய பிரிவுகளிலே சூரியனை வழிபடுவது சௌரம் எனப்படும். இவர்கள் சூரியனை வழிபட இந்தியாவில் ஆலயங்கள் எழுப்பினர். அவற்றுள் குஜராத் மாநிலம் மோதேராவில் உள்ள சூரியன் கோவில் சிறப்பான ஒன்றாகும். அகமதாபாத் பாலன்பூர் நெடுஞ்சாலையில் 98 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மோதேரா. கிபி 1026இல் சௌராஷ்டிரத்தை ஆட்சி செய்து வந்த முதலாம் பீமதேவனின் மனைவி உதயமதி இந்த கோவிலை கட்டினாள். இவரது பெயரிலேயே சூரியனின் உதயம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சூரியனை வணங்கிய சௌரர் எனப்படுகின்றவர்கள் இதிலிருந்தே சூரியனை வணங்கியவர்களை சௌராஷ்டிரர்கள் என்று கூறுகிறார். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று சிலப்பதிகாரம் சூரியனை போற்றுகிறது. ஓங்குதிரை முன்னீர் மீமிசை பலர் தொழத் தோன்றி ஏமுற விளங்கிய சுடரினும் என நற்றினை போற்றுகிறது. தமிழகத்தில் பகல் வாயில் உச்சிக்கிழான் கோட்டம் என பெயரில் சூரியன் கோவில் இருந்ததை சிலப்பதிகாரம் கூறுகிறது. அந்த வகையில் மேதேரா சூரிய பகவான் கோவிலும் அமைக்கப்பட்டது. தோற்ற பொலிவுடன் வரவேற்கும் தோரண வாயில்கள், நட்சத்திர வடிவ ஆலய கட்டுமானம், கலை நுணுக்கங்களுடன் கூடிய நெடிய தூண்கள் தாங்கி நிற்கும் சபா மண்டபம், பேரழகு பொருந்திய சிற்பங்கள், 108 சிறு ஆலயங்களோடு கூடிய பிரம்மாண்ட சூரிய குண்டம் என்னும் படிமக்கிணறு என வியப்பூட்டும் அம்சங்களை கொண்டிருப்பது இந்த திருக்கோவில். இந்த கோவிலுக்கு சூரியனுக்கு தங்கச் சிலையும் அவரது தேரோட்டியான அருணனுக்கும் தங்கச் சிலையும் அமைக்கப்பட்டிருந்தன. இவற்றை பிற்காலத்தில் வந்த அந்நியர்கள் கொள்ளையெடுத்து சிதைத்து விட்டனர். பின்னர் வந்த சௌராஷ்டிர மன்னர்கள் வியாபாரிகளும் இணைந்து புதிய கோவிலை அமைத்து புதுப்பித்தனர். இங்குள்ள சூரிய குண்டத்தை ராமகுண்டம் என்கிறார். ராமபிரான் இங்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக சொல்கிறார்கள். அவரது பெயரை வைத்து ராமகுண்டம் என்கின்றனர். இந்த குண்டம் 53.6 மீட்டர் நீளமும் 36.6 மீட்டர் அகலமும் கொண்டுள்ளது. இந்த குளத்தில் இறங்கிட அழகிய 108 படிகள் உள்ளன. படிக்கட்டுகளின் ஓரங்களில் விநாயகர், சிவன், நடராஜர், பார்வதி, பெருமாள் போன்ற ஏராளமான கடவுளர்களின் சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளன. புனிதமான இக்குளத்தில் குளித்த பிறகே பக்தர்கள் கோவிலுக்குள் செல்வர். இந்த குளத்தை எடுத்து ஏராளமான தோரண வாயில்கள் உள்ளன. இவற்றை கடந்து சென்றால் 52 தூண்களை கொண்ட சபா மண்டபத்தை காணலாம். ஒரு ஆண்டின் 52 வாரங்களும் சூரியன் ஓய்வின்றி பயணம் செய்து கொண்டிருப்பதை இது குறிக்கிறது. இந்த தூண்களில் ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ணரின் லீலைகள் ஆகியவற்றை விவரிக்கும் சிற்பங்கள் உள்ளன. இம்மண்டபம் தாண்டியதும் குடா மண்டபம் என்னும் கருவறை உள்ளது. இங்குதான் தேரில் பவனி வரும் சூரிய பகவான் அழகே வடிவமாக தரிசனம் தருகிறார். இரவும் பகலும் சமமான நேரம் கொண்ட நாட்களாகிய மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 21 அன்று கருவறையில் சூரியன் மீது காலை வேளையில் சூரிய கதிர்கள் விழுவது இங்கு தனிச்சிறப்பாகும். இந்த ஆலயம் தொல்பொருள் துறையினரால் நிர்வாகம் செய்யப்படுகிறது. இப்பகுதி தர்ம ஆரண்யம், அதாவது மறைக்காடு எனப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி மாதம் 3வது வாரத்தில் இந்தியாவின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் வரலாற்றையும் விளக்கும் நாட்டியாஞ்சலி விழா 3 நாட்கள் இங்கு நடைபெறும். கண்ணிற்கும் மனதிற்கும் இனிமை தரும் மேதேரா சூரியனார் கோவிலில் வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஆதித்யாய வித்மகே மார்த்தாண்டாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத்.